டிஎன்-டெட் பேப்பர் 2 3/2/2023 ஆஃப்டர்நூன் சைக்காலஜி கொஸ்டின் பார்க்குறோம். பியாஜேயின் அறிவு வளர்ச்சி நிலைகளுள் எந்த நிலையில் தனிநபர் பகுத்தறிவதிலிருந்து சிக்கலான சிந்தனை முறைக்கு நகர்வர்? முழு செயல் நிலை. உடல் மற்றும் உடல் சார்ந்த குறைபாடுகள் ஏற்பட காரணம் மரபு. எந்த நிலையில் குழந்தையின் நடத்தை தன்மைய சிந்தனையில் உள்ளது? 0 to 3 வருடங்கள். மனிதனின் அடிப்படை ஆளுமை பண்பு டேஸ் அடிப்படையில் கணிக்கப்படுகிறது? மரபு. எந்தவொரு பருவத்தில் ஒப்பார்குழு உறவுகள், பள்ளி சூழல் மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகள் மனவளர்ச்சி நடத்தையை பாதிக்கும்? குழந்தை பருவம். மனவளர்ச்சியை அடையாளப்படுத்துதல் மற்றும் அளவிடுதலில் அகநோக்கு அணுகுமுறையின் மாதிரியை உருவாக்கியவர் வில்ஹெம் வுண்ட். ஒரு புதிய சூழ்நிலையில் தகுந்தாற்போல் ஒருவர் தன்னை ஏற்புடையதாக்கிக் கொள்ளும் திறனை டேஸ் என்று குறிப்பிடலாம்? நுண்ணறிவு. டேஸ் இல்லாமை மனநோய்க்கான அறிகுறிகள் அல்ல. சகிப்புத்தன்மை. 9 டேஸ் வகை முத்திரையிடும் கோட்பாடு நெறிப்பிறழ்வு கோடு வகையின் கீழ் வருகிறது? சூழ்நிலை கோட்பாடு. 10th கொஸ்டின். ஆங்கிலம் தெரிந்த ஒருவருக்காக உருவாக்கப்பட்ட நுண்ணறிவு சோதனை ஆர்மி ஆல்பா சோதனையாகும். 11th ஆளுமை என்பது இட், ஈகோ, சூப்பர் ஈகோ, மனம் ஆகியவற்றின் தொகுப்பாகும் என்று கூறியவர் ஃப்ராய்ட். நாட்ட சோதனையின் கீழ்க்கண்ட எந்த சோதனை உதவும்? தனி ஒருவர் பிரத்யேக செயற்பாடு. உலக அளவில் இளம் குற்றவாளிகளின் வயது வரம்பு 10 to 13 மற்றும் 14 to 19 வயது. கற்றலின் தூண்டல் துலங்கல் பிணைப்பு கோட்பாடு யாரால் முன்மொழியப்பட்டது? தாண்டெக். பிரச்சினைகளை தீர்த்தல் புதிர்நிலை கிளைவெளி நிலை என கூறியவர் ஜான் டூயி. டேஸ் பல சூழ்நிலைகளில் ஆண் மற்றும் பெண்கள் எதிர்பார்க்கப்படும் நடத்தை. பாலின பங்களிப்பு. 17 கொஸ்டின். அகநோக்கின் பொருள் சுய உற்றுநோக்கல். ஒரு வகுப்பறை சூழலில் ஊக்கப்படுத்துவதற்கான ஒரு உத்தி. பழைய கற்றலை புதிய கற்றலுடன் இணைத்தல். 19 கொஸ்டின். ஒரு மனிதன் தன் அனுபவத்தினையும் மற்றவர்களால் அறிவை பெறுவதற்கு எது உந்துதலாக உள்ளது? சூழ்நிலை. உளப்பாலின் வளர்ச்சியை வித்திட்டவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட். நல்ல பையன் நல்ல பெண் என்ற நோக்கத்தீர்வு கீழ்க்கண்டவற்றில் எதை குறிக்கிறது? வழக்கமான படிநிலை. டெய்லரின் கோட்பாட்டின் ஆக்கத்திறன் நிலைகள் 5. எது கற்றல் விதி அல்ல? ஆயத்த விதி, பயிற்சி விதி, இயக்க விதி, விளைவு விதி. இயக்க விதி கற்றல் விதி கிடையாது. ஆளுமை மதிப்பில் 16 வகையான ஆளுமை காரணிகளின் பட்டியலை முன்மொழிந்தவர் ஆர். காட்டல். அறிவு மற்றும் உடலியல் புலங்கள் அதிக விளைவுமிக்க நிலையில் கீழ்காணும் ஒன்றின் இல்லாமல் பெறப்படுகின்றன? செயல்முறை இடைவினை. டேஸ் நிலையில் குழந்தைகள் எந்த ஒரு பிரச்சினையும் தர்க்க வரிசையில் எடுக்கும் திறன், முறையாக சிந்தித்து எண்ணங்களின் அடிப்படையில் செயல்படும் மனநிலை. 27 கொஸ்டின். பள்ளி வழிபாட்டு மையத்தில் குறையடைப்புடைய மாணவர்கள் டேஸை குறிப்பிட வேண்டும்? அறிவுரை பகரும் உளவியலாளர் லூக்கன் கூற்றுப்படி மனநலம் என்பது அமைதியாக வாழ்வது. 29 கொஸ்டின். பொதுவான உளவியல் விவரிப்பது டேஸ் நடத்தைகள். சாதாரண மனிதர்கள். டேஸ் அறிவுரை பகுதியில் உள்ள தொழில்நுட்பம் அல்ல. நாட்டத்தை மாற்றுதல்.